இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 16 இன்றைய நாளில் அதிகாலை தியானித்த வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். அதிகாலை தியானித்ததை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 23வது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது போய் சொல்கின்ற ஆறுதலான வார்த்தையாக இருக்கட்டும், வழி தெரியாமல் ஒருத்தன் தடுமாறி நிற்கும்போது சரியான பாதையை காட்டுவதாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், என்ன காரியத்திற்காக அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ஒரு விதத்தில் வார்த்தையை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ என்ன பண்ண என்ன செய்ய அப்படின்னு நிற்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மனுஷனை பார்த்தா சரியாக இருக்கும், இந்த மனுஷன்கிட்ட போனீங்கன்னா உதவி செய்வாங்க, அல்லது இவரை பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு ஒரு சரியான வார்த்தையை அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தங்க சூழ்நிலை பார்த்து ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க நம்ம கற்றுக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்கள ஒருபோதும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஏற்ற வார்த்தைகளை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். என்ன முடிவு எடுக்க தெரியாமல் இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த முடிவுகளை எடுக்க நம்ம உதவி செய்யணும். வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பாதையை காமிச்சு கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியத்திற்காக நம்ம நல்ல ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது காரியம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்ககாரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அங்ககாரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அங்ககாரியாக இருக்கிறவங்க தான் துணிகரமாக பேசுவாங்க. அங்ககாரம் இல்லாத மனுஷன் எந்த இடத்துலையும் மற்றவரிடத்திலும் இவ்வளவு தைரியமாக பேச மாட்டாங்க. உங்களுக்குள் அங்ககார காரியம் இருக்குன்னா இன்றைக்கே குப்பையில் தூக்கி போட்டுருங்க. அது நம்ம வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம். அடுத்தது 3வது காரியம் 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசை சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பார்க்கறது எல்லாமே ஆசை. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா குருவி தன் கூட்டை கலைக்கிற மாதிரி தன்னுடைய கையாலேயே தன் வீட்டிற்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. தேவையில்லாத காரியங்களில் குழப்பம், பார்த்தது எல்லாமே ஆசைப்படுறாங்க, அது வேணும் இது வேணும், எல்லாமே நஷ்டம்னு போயிடும். கடன்லேயே போயிடுறாங்க. அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அந்த குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? அடுத்தவங்க கொடுக்குற பரிதானங்கள்னா அடுத்தவங்க இலவசமாய் கொடுக்கறது, லஞ்சம் வாங்குவோராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்த லஞ்சங்களை வெறுக்கிறாங்க. அடுத்த பொருள் எனக்கு வேண்டவே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு தர்றதே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கூடயே இருப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது 3வது காரியம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கங்களுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்? நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள்னா நிறைய இருக்கு. அதுல ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க ஜெபத்தை நிச்சயமாய் ஏசப்பா கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை ஏசப்பா கேட்கிறாங்க. துன்மார்க்கங்களின் ஜெபத்தை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க, வெறுக்கிறாங்க, தூரமாக தான் அவங்கள இருப்பாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து அவங்க தூரமாக தான் இருப்பாங்க. நீதிமான்களை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார். ஆமீன். அடுத்தது 5வது காரியங்களை பார்க்கும்போது 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முதன்மையானது தாழ்மை. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் என்று ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமே நம்மளுக்கு இருக்குது. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கணும்னா முதலாவது என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட தாழ்மை வேணும். ரொம்ப நம்மக்கிட்ட தாழ்மை வேணும். நீங்கள் எவ்வளோ தூரம் தாழ்ந்து போறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாய் மேன்மையாக வைப்பார். ஒரு குறைவும் வராது.
நிச்சயமாய் உங்க கூடவே இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையான ஸ்தானங்களில் உட்கார வைப்பார். பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க, தாழ்மையா இருக்க. வாலிப பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, சொல்லி பாருங்க, தாழ்மையா இரு.